காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, மனோஜுக்கு காய்ச்சலாக இருக்குது. ஸோ ஐயோ மனோஜுக்கு ஜுரம் அடிக்குதே அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து 10 போடுறதும் அப்படின்னு பயங்கரமாக அவங்கள பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு, ரோஹிணி நீ போய் தூங்கு ரோஹிணி அப்படின்றாரு. இவங்க அழுகிறாங்க. நீ ஏன் அழுகிற அப்படின்னு அவர் கேட்டதும், நீ என்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுவியான்னு நினச்ச மனோஜ், ஆனால் இப்போ நீ என்கிட்ட பேசுகிறத எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் காலையில் பேசிக்கலாம், போய் தொலைமான்ற மாதிரி போய் தூங்கு அப்படின்றாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்ருதி அண்ட் ரவி தான். ஸோ ரவி எப்போதும் போல் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட பேசணும் ரவி அப்படின்னு ஸ்ருதி கேட்டதும், சொல்லு அப்படின்றாங்க. என்ன சொல்லுன்ற, உனக்கு எதுவுமே தெரியாதா நடந்தது? சரி இப்போ என்ன உன்னோட ஹோட்டலில் வந்து ஒருத்தர் ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஓகே நீ நேற்று நடந்த இன்சிடென்ட் தான் எனக்கு நரேட் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. அப்படி உன்னை யாராவது ஹராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீயே ஒரு ஆக்ஷன் எடுப்பியா அப்படின்னு இவர் கேட்டதும் ஸ்ருதிக்கு கோவம் வருது. நீ என்ன நினச்சிக்கிட்ட, பொண்ணுங்க அப்படின்னா எப்போதுமே பசங்க கிட்ட தான் ஓடி வரணுமா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நானே அதை ஃபேஸ் பண்ணக்கூடாதா? நான் எப்போதுமே வந்து ரவி எங்கன்னு தேடிட்டு ஒரு ஆம்பளை பின்னாடி தான் ஓடி வந்து ஒளிஞ்சிக்கணுமா? ஏன் பொண்ணுங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையா? அவங்களே பார்த்துக்க முடியாதா? எல்லாத்துக்கும் ஓடி வந்து உன் பின்னாடி ஒளியணுமா நான் அப்படின் போது, நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு எல்லாமே இருக்குது, உங்களால் டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும், அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நேற்று நடந்த இஷ்யூவில் நீ யாரோட, நீத்தோட ஹோட்டலில் இப்படி நடந்திருக்குன்னு போது அந்த ஹோட்டலோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு நீத்தோ ஃபீல் பண்ணுறது கரெக்ட் தானே? அப்போ நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேறு ஆக்ஷன் எடுத்திருப்பேன் அப்படின்றாரு. இப்போ உங்ககிட்ட நீங்கள் சொல்லி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் அவங்க எடுக்கிறாங்க. லிட்ரலி அது வந்து எனக்கு கேட்டால் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா பொண்ணுங்க நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு பயந்து, வெளி உலகம் நம்மளை எப்படி பேசும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பயந்து இருக்கிறதுக்கு அவங்களா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது நல்லது தான். இப்போது ரவி கிட்ட சொல்லி அவர் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறன்றதுக்கு ஸ்ருதி எடுத்ததுக்கு பாராட்டியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் இருந்துட்டு, நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், நீத்தோடது ஹோட்டல் தானே அப்படின் போது இவங்களுக்கு கோவம் வருது. நீ ரொம்ப நீத்துக்கு சப்போர்ட் பண்ணுற, உனக்கு என்ன மந்த்லி சேலரி கட்டாயிருமோ அதுதானே பயம். இப்போ நீ ஏதாவது அப்போஸ் பண்ணி பேசின நீத்து அப்படின்னா அவங்களோட வேலையிலேருந்து ஃபயர் பண்ணிடுவாங்க, உன் சேலரி போயிடும், இதுதானே உன் பயம். அதுக்காக தானே நீ எப்போ பார் நீத்துக்கு ஜாலரி அடிக்கிற அப்படின் போது, இங்கே பார் அப்படியெல்லாம் கிடையாது, நான் நீத்துக்காக சொல்கிறேன்லாம் கிடையாது, அந்த ஹோட்டலோட ரெப்புடேஷனுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீத்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஸ்ருதி பக்கத்தில் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட பேசணும், ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்றாங்க. ஸோ இவரும் வந்துட்டு ஸ்பீக்கரில் போடும்போது நீத்து லிட்ரலி சாரி கேட்குறாங்க. சாரி ஸ்ருதி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நேற்று நீங்கள் பண்ண விஷயத்த நான் அப்புறம் யோசிக்கும் போது எனக்கே அஷயமாக இருந்தது. ஒரு பொண்ணாக இருந்து இன்னொரு பொண்ணோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கலையே. அந்த பொறுக்கிங்க உங்ககிட்ட வந்து ஹராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நானே வேறு ஏதாவது இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் எடுத்ததையும் உங்களையும் நான் ரொம்ப இது பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு உங்களை திட்டினது எனக்கு அப்புறம் தான் தப்பாக தோணுச்சு. நான் வந்து ஒரு கேபிட்டலிசம் மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன். நான் ஒரு முதலாளியாக நான் பார்த்தேனே தவிர ஒரு பொண்ணுக்கு நடக்கிற ப்ராப்ளத்தை ஒரு பொண்ணுக்கு ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின் போது அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்காதுன்னு நினச்சி நான் ரொம்ப அஷயமாக ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் இப்படி நடக்காது. சாரி ஸ்ருதி, ஒரு ப்ராப்ளம் வராமல் நான் பார்த்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஸ்ருதி அப்படின்றாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு சரி ஓகே நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ரவி, அடடா இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு தலைக்காணி எடுத்துகிட்டு வந்து இந்த நான் அடி அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ அவங்களும் அடித்தாங்க. அடிச்சதுக்கப்புறம் சாரி ஸ்ருதி, நானுமே என்னை நினச்சி ரொம்ப தப்பாக ஃபீல் பண்ணுறேன். நீ பண்ணது வந்து இன்னொருத்தவரை ஹராஸ் பண்ணியிருக்கான் அப்படின் போது நீயா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு போது நான் அதை பாராட்டியிருக்கணும். பட் நானும் உன்னை ரொம்ப தப்பாக பேசிட்டேன், இப்போ தான் எனக்கு ரொம்ப அஷயமாக ஃபீல் ஆகுது அப்படின்போது, உனக்கு உங்கள் ஓனர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுதா, உங்கள் பாஸ் சொன்னதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லாம் புரியுது, அது வரைக்கும் நீ சாரி கேட்கவே இல்லை, அவங்க சாரி சொன்னதுக்கப்புறம் தான் சொன்னியா அப்படின்போது, ஆமாம் நானும் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இது தப்பு தானே அப்படின்றது எனக்குமே அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு அப்படின்போது இவங்க திட்டுறாங்க. இங்கே பாரு, நீ எப்போ பாரு உன் பாஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஸோ சாரி தான், நான் யோசிக்கலை, பட் நான் வந்து அந்த இடத்துல ஹோட்டலை பற்றி யோசிச்சு தவிர ஒன்றும் யோசிக்காதது தப்பு தான். சாரி ஸ்ருதி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. அண்ட் இவங்க ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஹோட்டலில் ஒரு பெல் வைக்க போகிறேன். அதாவது இப்போ அங்கே வர லேடிஸில் யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, யாராவது ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பெல் அடிக்கணும். பெல் அடித்தா உடனே எல்லா ஸ்டாஃப்ஸும் அந்த இடத்துல அசம்பிள் ஆகி எந்த டேபிள்லேருந்து ப்ராப்ளம், எந்த டேபிளில் வந்து அந்த பெல் அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின் போது, எஸ் சூப்பராக இருக்குது இந்த ஐடியா, இதை நாளைக்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அந்த பெல்லை வாங்கி முதல்ல கட்டுறதால என்னோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரிவா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமே, கூல் பண்ணுறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கூட்டிகிட்டு போயிடுறாரு.
பட் சீக்கிரமாக ஸ்ருதி வந்து தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிற ஐடியாவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா, நீ இன்னொருத்தங்க ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளே அதை ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு இன்னொருத்தன் பேச்சு நம்ம ஏன் கேட்கணும், நம்மளே வச்சிடலான்ற ஐடியாவுக்கு ஸ்ருதி வந்துடுவாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மீனா இவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முத்துக்காக. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. அண்ணாமலை வந்துட்டு தண்ணி எடுக்கலான்னு வராரு. அப்போ பார்த்தா என்னம்மா இன்னும் முத்து வரலையான் போது, இல்லை மாமா ஏதாவது சவாரி இருக்கும் போல இருக்குது, இதான் வரல. நீ ஃபோன் பண்ணியான் போது, இல்லை மாமா நானும் ஃபோன் பண்ணல. அவனாவது ஃபோன் பண்ணான்னு கேட்டேன். இல்லை மாமா அவங்க சவாரி இருக்கும்போது எதுவும் ஃபோன் பண்ண வேண்டாம், நான் தான் சொல்லியிருக்கேன் அப்படின் போது அண்ணாமலை திட்டுறாரு. சரிம்மா அவனுக்கு சவாரி இருக்கும், அவனை விட்டு கொடுக்காத பொண்ணு நீன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்காக பொண்டாட்டி ஒருத்தி நைட்டெல்லாம் நீ தூங்காமல் காத்துட்ருக்கன்னு அவனுக்கு தெரிய வேண்டாமா, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா, இரு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின் போது, வேண்டாமாம்மா நானே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க. மீனா வந்துட்டு முத்துவுக்கு கால் பண்ணி, ஏங்க ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின் போது, எனக்கு சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போகிறாரு. ஏங்க இருங்க அப்போ நைட்டு வருவீங்களான் போது, இங்கே பார் எனக்கு சவாரி இருக்குது, என்னால் நைட்டு வீட்டுக்கு வர முடியாது, அப்பா கேட்டால் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ண போகிறார். பட் மீனா அதுக்குள்ளே இருங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்குள்ளே அவர் பாட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க, நான் கட் பண்ணுறேன்ட்டு கட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த கோபம், அருணுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பேசினாங்கன்ற கோபத்தில் அவர் வந்து ஆக்சுவலி சவாரியெல்லாம் இல்லை, நைட்டு அங்கே வந்து வரக்கூடாதுன்ற கோபத்தில் அவர் பாட்டுக்கு இருந்துக்கிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, இங்கே நைட்டெல்லாம் ஜுரம் அடித்தது இல்லையா நம்ம மனோஜுக்கு, அதனால ரோஹிணி காலையிலே போய் கஞ்சி வைக்கிறாங்க. ஸோ கிச்சனில் கஞ்சி வச்சிட்ருக்காங்க. நம்ம மீனா வந்துட்டு, அத்தை எனக்கு காஃபி போட சொன்னாங்க, நீங்கள் என்ன ரோஹிணி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின் போது, நான் கஞ்சி வச்சிட்ருக்கேன்னு. ஏன் ரோஹிணி உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு மீனா கேட்குறாங்க. எனக்கெலாம் இல்லை, மனோஜுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவனுக்காக தான் கஞ்சி வைக்கிறேன் போது, ஐயோ இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் தானே மீனா கேட்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டர் கிடைப்பாங்களா? பட் அப்பவும் திமிரு பிடிச்ச ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, எதுக்கு நான் சொன்னேன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறக்கோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறக்கோ இந்த வீட்டில் ஆள் இல்லை, அதை பார்த்து சந்தோஷப்பட தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திமிரா பேசுகிறாங்க. அட போடா பைத்தியகாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வெளியே வராங்க. உடனே அதை பார்த்துட்டு விஜயா கோவப்படுறாங்க. ஏய் நான் வந்துட்டு காஃபி தண்ணி போட சொன்னேன், என்னடி நீ பட்டுக்கு வெளியே வந்த அப்படின் போது, இல்லை கிச்சனில் ரோஹிணி கஞ்சி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கஞ்சி வைக்கிறாளா, காலையிலே கஞ்சி வைக்கிறாளா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா போயிட்டு, ஏய் எதுக்குடி கஞ்சி வச்சிட்ருக்க அப்படின் போது ரோஹிணி சொல்கிறாங்க, அத்தை நைட்டெல்லாம் மனோஜுக்கு வந்து காய்ச்சல், நான் அவனை தொட்டு பார்த்தேன் காய்ச்சல் அடிச்சது அப்படின் போது, ஏய் நீ எதுக்குடி அவனை தொட்டு பார்த்த, எதனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஒருவேளை இப்படிலாம் பணிவிட செஞ்சு என் பையன் மனசை மாற்றலான்னு பார்க்குறியா, என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் உன்னை யாருடி அதெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, இருடி அவனை போய் கேட்குறேன்ட்டு அங்கே மனோஜ் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு, ஏன் மனோஜ் என்னடா அப்படின்போது, அம்மா நைட்டெல்லாம் ஜுரம் அடிச்சதுமா அப்படின்போது, ஏண்டா பேய் பிசாசுன்னு சொல்லி பயந்தா மட்டும் என்கிட்ட வந்து கூப்பிட தெரியுது இல்லை, ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஜுரம் அடிக்குதுன்னா வந்து என்கிட்ட சொல்ல மாட்டியாடான் போது, என்னால் எந்திரிக்க கூட முடியலம்மா, கண்ணு கூட திறக்க முடியலம்மா, ஏண்டா ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே அப்படின் போது, இல்லைம்மா ரோஹிணி இருந்து என்னை பார்த்துக்கிட்டா அப்படின்றாரு. சரி உனக்கு எப்படிடா ஜுரம் வந்துச்சு, சில்லுன்னு எதுவும் சாப்பிட்டியாடா கண்ணான் போது, இல்லைம்மா அப்படின்றார். அப்புறம் எப்படி தான் ஜுரம் வந்துச்சுன்னு போது அவர் உடனே வந்துட்டு, நான் ரோஹிணி கிட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கல்லம்மா அதனால ஜுரம் வந்திருக்கா அப்படின் போது, இடிச்சுன்னா பாரு உனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு பார்க்குறேன்னா வாயை உடச்சிருப்பேன். ஏண்டா டே நீ இவ்வளோலாம் படிச்சிருக்க, இத்தனை டிகிரி வாங்கியிருக்க, ஒருத்திக்கிட்ட பேசலைன்னா ஜுரம் வருமான் போது, ஆமாம்மா என்னதான் இருந்தாலும் அவட்ட இவ்வளோ நாள் நல்லா இருந்துட்டு இப்போ திடீர்னு பேசாமல் இருக்கிறனால கூட வந்திருக்கும் போது, டேய் சும்மா இருடா அவனை, அதாவது அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் உடம்பு சரியில்லாத போது அவன் நல்லா பார்க்குறா, ரோஹிணி நல்லா பார்க்குறான்னு அவன் மனசு மாறி வந்துட்டு மறுபடியும் விஜய் அந்த பழைய விஷயத்தெல்லாம் ரீகால் பண்ணுறாங்க. டே அவள் எவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்திருக்கடா, பெரிய மல்டி மில்லியனர் பொண்ணு நம்மளை ஏமாத்தினா, சரி எங்களை ஏமாத்தினா கூட விடு, ஒன்றை கட்டின புருஷனை ஏமாத்திருக்கா, எவ்வளோலாம் பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, அவளை போய் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு மனோஜ் உன்னை பணிவிட பண்ணி உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி உன்னை ஏமாத்துவா, நீ அவளை நம்பாத அப்படின் போது, சரிம்மா விடுங்கம்மா, அவள் எதுக்காகமா எல்லா பொய்யும் சொன்னா, என்ன கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தானம்மா போய் சொன்னா அப்படின் போது, டே அதை ஏமாத்திட்டு எப்பயாவது உங்ககிட்டயாவது சொல்லியிருக்கணும்லடா, எதையுமே சொல்லாமல் வச்சிருக்கா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பக்கம் சாயிற மாதிரி இருக்கு, அப்படி ஏதாவது பண்ணனா நீயும் அவ்வளோதாண்டா அப்படின்னு மிரட்டுறாங்க. பட் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹிணி மேலே அன்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அவள் பாவம்மா, அவள் பொய் சொல்லியிருக்கலாம், பணக்காரி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நல்ல பொண்ணு தானம்மா அப்படின் போது, டே என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும், உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணுன்றதை நான் உனக்கு செஞ்சு தருவேன், அதை விட்டுட்டு நீ அவள் பக்கம் சாயிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளோதான் இடிச்சு நான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க.
அண்ட் அங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரோஹிணி கஞ்சி காமிச்சிட்டு இருக்கும்போது விஜயா போய் திட்டாங்க, என் பையனுக்குலாம் நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு திட்டினால அவங்க கோபத்தில் இருக்காங்க. அப்போ மீனா வராங்க. மீனா வந்துட்டு இங்கே பாருங்க ரோஹிணி, அத்தை வந்து என்ன எவ்வளோலாம் பேசினாங்களோ இப்போ அதே மாதிரி தான் உங்களையும் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ என்ன அதுக்கு பண்ணணும், உன்ன மாதிரியே நானும் கேட்டுக்கிட்டு அமைதியாக போகணுமா அப்படின்னு அவங்க ரோஹிணி கோவப்படுறாங்க மீனாட்ட. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் அப்படி சொல்ல வரல, உங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் பார்வதி ஆண்டிக்கிட்ட சொல்லுங்கள், பார்வதி ஆண்டிக்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை ஒரு சால்வ் பண்ணி வைக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் அத்தை யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஸோ பார்வதி ஆண்டி சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கலாம். ஆனால் எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன்னு. ஏமா முத்துக்கும் மீனாக்கும் இந்த வேலைன்னு தெரியல, அவளே விஷப்பாம்புன்னு தெரியும், அவளுக்கு போய் நீங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு தான் புரியல. பட் அவங்க உடனே யோசிக்கிறாங்க, ஓ பார்வதி ஆண்டி வச்சு காய்கறி கற்றுக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, ஓகே நைட்டு சவாரி எல்லாம் முடிச்சுட்டு காலையில் நம்ம முத்து வராரு. அப்போ நம்ம அண்ணாமலை கேட்குறாரு, டே என்னடா நைட் சவாரி போயிருந்தேன் போது, ஆமாப்பா உன்ட்ட பல தடவை சொல்லியிருக்கல நைட் சவாரி போகாத அப்படின் போது அவர் சொல்கிறார், அப்பா ரொம்ப காம்படிஷன் ஆயிடுச்சு, நான் நைட் சவாரி வரமாட்டேன் பகல் சவாரி தான் வரும்னு சொன்னால் வேறு ஆளை பார்த்து போயிடுவாங்க, அதனால நமக்கு வேலை வேணும்லப்பா, அதுக்காக தான் நான் இப்படி சவாரிக்கு போகிறேன் அப்படின்போது, அதுக்குன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டுலாம் போகணும்ல அப்படின்போது, நான் தான் அவர்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு முத்து சொல்கிறார். அப்போ மீனா சொல்கிறாங்க, மாமா அவராக ஃபோன் பண்ணி ஒன்றும் சொல்ல, நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னார் அப்படின்றாங்க. அப்போது டே அப்படியெல்லாம் பண்ணலாமாடா, அவர்கிட்ட சொல்லிட்டு தாண்டா போகணும், வீட்டுக்கு கரெக்டாக வரணும் இல்லைடா அப்படின்போது இவங்க நம்மளோட விஜயா இருந்துட்டு, இவன் மூஞ்ச பார்க்க பிடிக்காம நைட்டு வரலையோ என்னமோ அப்படின்போது அந்த இடத்துலையும் முத்து மீனாவை விட்டு கொடுக்காம, ஆமாப்பா நீ கூட நைட்டு தானேப்பா எப்போதுமே ட்ரெயினில் நைட் ஷிஃப்ட் தானேப்பா போவேன், ஏது அம்மா மூஞ்சி பார்க்காம தான் போனியா அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதே சும்மா இருடா அவகிட்டலாம் பேசாதடா, பாரு முத்து இனிமேல் மேக்ஸிமம் நைட் சவாரி போகாமல் பார்த்துக்கோப்பா அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்றாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.